நம்ம ஒன்று நினச்சா அந்த கடவுள் ஒன்று நினைப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க இப்போ என் லைஃப்பில் ஒன்று நடந்திருக்கு. 4 வருஷம் கழித்து என் கெரியரை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி ரொம்ப சர்ச் பண்ணி ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை கிடச்சிச்சுங்க. என் ஹஸ்பண்ட் வந்து தனியாக ஒரே ஆளாக கஷ்டப்படுறாரு. அவர் தோளில் நிறைய சுமைகளை சுமந்துட்டு ஒரே ஆளாக கஷ்டப்படுறாரு. சரி, அவர் சுமையில் கொஞ்சம் நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நானும் வந்து வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணேன். 2 குழந்தைங்கள விட்டுட்டு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணி ரொம்ப ஃபீல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டே வந்து வேலைக்கு போனேன். என் வீட்டிலேருந்து 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் போகணும். பஸ்ஸில் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போவேன். மார்னிங்கும் கூட்டமாக தான் இருக்கும், ஈவினிங்கும் பஸ்ஸு கூட்டமாக தான் இருக்கும். சென்னை டிராஃபிக்கு, சென்னையில் இருக்க கூட்டம்லாம் சொல்லவா வேணும், அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். சீட்டு கிடைக்காது. மேக்ஸிமம் நின்றுட்டு தான் போவேன், நின்றுட்டு தான் வருவேன். எப்படி தூத்துது பாருங்கள். இப்படி தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருந்தேன். ஆனால் அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கல. மே 31 வரைக்கும் தான் என்னால் வேலைக்கு போக முடிஞ்சுச்சு. ஜூன் 1லேருந்து போக முடியல. இன்னொரு 4 நாள் போயிருந்தேன்னா சேலரி வாங்கிட்டு நின்றுருப்பேன். ஆனால் என்னால் போக முடியல. நானும் வந்து சரி, இவ்வளோ நாள் வந்தேனே, எனக்கு சேலரி கொடுங்கன்னு நானும் கேட்டு பார்த்துட்டேன். அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் வந்து விட்டுட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டும் அதுக்கான பலனை அந்த கடவுள் ஏன் எனக்கு கொடுக்கலன்னு வந்து எனக்கு தெரியல. ரொம்பவே வந்து அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, எனக்கு என்ன நடந்தாலும் அது ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். கடவுள் வந்து எப்பயுமே எனக்கு நல்லது மட்டும் தான் செய்வார் அப்படின்னு வந்து நான் அடிக்கடி நினச்சிப்பேன். அந்த மாதிரி இதையும் நினச்சி வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் தனியாக கஷ்டப்படணும் அப்படின்ட்டுருக்கு. அதை யாரால் மாற்ற முடியும்? நான் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாகும்னு நான் வந்து முழுசாக நம்புகிறேன். இப்போதைக்கு யூடியூப் தான் எனக்கு வந்து ஒரே சொல்யூஷனாக இருக்குது. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.